முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா நம்ம வர்றவங்களுக்கு அந்த வந்த நினைவா நம்ம ஏதாவது ஒரு தாம்பூலப்பை போட்டு கொடுத்துட்டு இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய மரக்கன்றுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பாத்தீங்கன்னா 2014 இருந்து இந்த மரபு விதை பரிசு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. பாரம்பரிய விதைகளை பரவலாக்கம் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ணனா பத்தாது, நம்ம எல்லாருமே அதுக்கான வேலைகளை பண்ணலாம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய திருமண விழாவுக்காக இந்த பாரம்பரிய விதைகளை வர்றவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுக்காக, விதை பரிசா கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு விதைகளை பேக்கிங் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அல்லது உங்க ஊர்ல ஏதாவது திருவிழான்னா கூட அங்க வர்றவங்களுக்கு, வீட்டில் என்ன ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துச்சுனாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான விதை பரிசைகளை நீங்க பேக் பண்ணி தர சொன்னீங்கன்னா நாங்க பேக் பண்ணி தரோம். அது வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா பாரம்பரிய விதைகளை பரவலாக்கம் பண்றதுல நம்மளும் ஒரு சிறு முயற்சி பண்ணிக்க முடியும். நன்றி. வெண்ணிலா சந்தம் தூகும்